ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். என் குதிரை கருப்பு குதிரை, குளிப்பாட்டினால் வெள்ளை குதிரை, அது என்ன? இந்த விடுகதைக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோட எண்ட் வரைக்கும் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து வில்லேஜ் ஸ்டைலில் கத்திரிக்காய் மாங்காய் மீன் குழம்பு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு கடாயில் 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். யார் யாருக்கெல்லாம் மீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருந்த 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கத்திரிக்காய் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி எடுத்துக்கலாம். இப்போ அதில் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதில் லெமன் சைஸில் புளியை கரைச்சி வச்சிடணும். அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் கொதி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ நாங்கள் இப்போ எடுக்கல, போன மந்த்லேயோ எடுத்திருக்கோம். ஆனால் இந்த கொஞ்சம் கிளிப்ஸ் காணாமல் போனதுனால சீக்கிரமாக போட முடியல. அதனால் இந்த மந்த்து தான் போட்டிருக்கோம். அது 10 மினிட்ஸ் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீன் போட்ட பிறகு அதை கரண்டி போட்டு கலராதிங்க, இல்லைன்னா அது உடஞ்சிரும். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மாங்காய் சேர்த்துக்கலாம். அதில்
அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்து வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதி வந்ததும் அதை இறக்கி வச்சுருங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி. நம்ம விடுகதைக்கான ஆன்சர் வந்து உளுந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.